ரமலானை எந்த அளவு ஆர்வத்தோடு அந்த மக்கள் வரவேற்கிறார்கள் பாருங்கள். தங்களிடம் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச பொருளாதாரத்தை வச்சு அந்த ரமலானை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுறதுக்காக அவர்கள் தங்களால் இயன்ற அத்தனை வேலைகளையும் செய்கிறார். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வர அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. என்ன ஒரு ஆர்வம் பாருங்கள். வீடுகள் இடிஞ்சு கிடக்குது. இடிஞ்ச இதுவும் இன்னும் சரி பண்ணக்கூட இல்லை. ஆனாலும் நாங்கள் இந்த ரமலான் மாதத்தை சந்தோஷத்தோடு அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லா விதமான காசா மக்கள் தான் இது எல்லாமே. அவர்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும். நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறோம்ல. ஒன்றுமே இல்லை அவர்கள்ட்ட. இருக்கு இடம் கூட இல்லை. ஆனாலும் எந்த அளவு சந்தோஷம் பாருங்க. வாய் பேச முடியாத ஊமை அவரும் ரமலான் கிஃப்ட் வாங்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அவரும் எவ்வளோ சந்தோஷத்தோடு அந்த ரமலானை வரவேற்கிறாருன்னு பார்க்குறோம். அடுத்து போஸ்னியா முஸ்லீம்கள் எப்படி காசா முஸ்லீம்கள் இங்கே அரபு நாடுகளில் பாதிக்கப்பட்டாங்களோ அதே போல் ஐரோப்பாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் போஸ்னிய மக்கள். 2 பேருமே ஒரே எதிரிகள் தான், பாசிசவாதிகள். அங்கேயும் ஒரு முஸ்லீம் நாடு உருவாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்தாங்க. ஆனாலும் கடைசியில் வென்றது அவர்கள் தான், போஸ்னிய முஸ்லீம்கள் தான். நாளுக்கு நாள் அவர்களுடைய இறை நம்பிக்கை அதிகமாகிட்டு தான் இருந்து குறையிறதில்லை. இந்த 2 மக்கள்கிட்டேருந்து நாம் பாடங்களை பெறணும். இறை நம்பிக்கைன்னா என்ன, அந்த இறை நம்பிக்கையில் எப்படி உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பாடம்